ஹே ஹாய் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா வாட் ஹாவ் யூ லெஃப்ட் பிஹைண்ட். அதாவது இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, எதை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விட்டுட்டு வந்திருக்கோம், இல்லைன்னா அதை தாண்டி வந்திருப்போம், இல்லைன்னா அதை தாண்டி வந்ததை வந்து உணராமல் கூட வந்து நீங்கள் இருப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு அது போயிடுச்சு, சில விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு, அதை உணராமல் வந்து இருப்பீங்க, அது போனது தெரிஞ்சு கூட இன்னும் நீங்கள் வந்து அந்த பழசுலேயே கூட வந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ அது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஹாவ் யூ லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கூட போட்டு பாருங்கள். ஏன்னா நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் போட்டுட்டு தான் வந்தேன் இன்றைக்கி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஹேவ் யூ லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து வந்துட்டு லைக் இன்னும் நம்மளை விட்டு போன விஷயங்கள், நம்ம அதை நம்ம வந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தாண்டி வந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் பிக் அ கார்டு ரீடிங் தான் டுடே. ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட நேம் அனிதா, டேரோ ரீடர். கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது வந்து கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள், ஸோ தட் எனக்கும் அது தெரியும். ஏதாவது டாப்பிக்கில் வந்து பேசணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில், அதாவது ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியான ஒரு டாப்பிக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். இதை தாண்டி நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து அநேகமாக ஐ ஃபீல் லைக் இந்த வீக் வந்து இந்த வீக்கா ஓகே, ஐ ஃபீல் லைக் சண்டே லைவ் வரலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐ மீன் அதில் போய் என்னோடய பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி இது வந்து நமக்கு டேரோ எப்பயுமே ஒரு கைடன்ஸாக இதை தான் வந்து டெஸ்டினி அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றிக்கிட்டு, நீங்கள் உங்களுடைய ஐடியாலஜியை மாற்றிக்கிட்டு வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான விஷயங்கள் வந்து மாறும். நீங்களும் மாறணும், உங்களை சார்ந்தவங்களும் வந்து மாறணும். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? எப்பயும் போல் கிறிஸ்டல்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அதுனா 2022க்கான ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் ஒவ்வொரு ராசி பலனுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தென் லெட்ஸ் ஸ்டார்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எல்லா வீடியோலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இதை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நிஜமாவே ரொம்ப 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 தேங்க்ஸ். மறக்காமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ கிறிஸ்டல்ஸ் காட்டிடுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல் ரோஸ் குவார்ட்ஸ், பிளாக் டர்மலைன் அண்ட் அமெத்திஸ்ட். ரோஸ் குவார்ட்ஸ், பிளாக் டர்மலைன், அமெத்திஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்ன விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க உங்களோட லைஃப்பில். அது வந்து நல்லதாக விஷயங்களாக இருக்கலாம், லைஃப் லெசன்ஸாக வந்து இருக்கலாம். அது என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போது வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 335. ஓகே, what they have left behind for the people who have chosen Rose Quartz crystal. What they have left behind, what they have left behind. Show me the cards which I need to see. Show me the cards which I need to see. What they have left behind. What they have left behind for their life. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது 4 ஆஃப் கப்ஸ். ஓகே, நிறைய வெறுப்புகள் இருந்திருக்கலாம், இன்னும் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நிறைய அன்ஹாப்பினஸ், நிறைய சோகங்கள் வந்து இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. பட் நீங்கள் அது இன்னும் உணரலையோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா லைக் உங்களை விட்டு போன ஒரு விஷயங்கள், கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பின ஒரு விஷயங்கள். ஓகே, சில விஷயங்கள் வந்து முடிஞ்சே போச்சு, அது வந்து முடிஞ்சிருச்சு.
உங்களுடைய பயம், உங்களுடைய தேவையில்லாத ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இதெல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. பட் நீங்கள் அந்த இன்னும் முழுசாக உணரலையோன்னு வந்து எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் இஃப் கோயிங் பேக் லைக் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் திருப்பி வந்து போகிறீங்களோ அதை இன்னும் உணரலையோ அப்படின்ற ஒரு தோணுது. பட் என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். மேபி உங்களுக்கு வந்து ட்ரூவாக இல்லாமல் வந்து அதாவது உங்களை வந்து ஏமாத்திருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு லைக் ஏமாற்றுத்தனம், டிசப்ஷன், பெட்ரையல், முதுகில் குத்துறது, பேக் ஸ்டாப்பிங் பண்ணுறது, பின்னாடி பேசுறது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் பிஹைண்ட், தட் ஆஸ் கடந்து வந்தது அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயம் வந்து கண்டிப்பாக வந்து 4 ஆஃப் கப்ஸாக இருக்குது. ரொம்ப வெறுப்பாக இருந்திருக்கும். ஓகே, அந்நேரம் வந்து யாராவது பேசினா கூட நமக்குலாம் கடுப்பாகும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜாக தான் வந்திருக்கு. நம்ம என்ன அப்படின்றத வந்து இப்போ ஃபுல்லாக கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். Why the 4 of cups is here? Why the 4 of cups is here? Why the 4 of cups is here? Okay, 4 of Cups is clarified by the Queen of Cups, 5 of Pentacles and the King of Pentacles. Okay, நம்ம வந்து இப்போ ரீட் பண்ணுறது வந்து எனர்ஜி தான். மஸ்ட் பி உங்களை எமோஷ்னலி இன்வால்வ்டான ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். ரொம்ப 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 வந்து எமோஷ்னலி இன்வால்வ்டான ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து லைக் லெஃப்ட் கோல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கார்ட்ஸ் வந்து பார்க்குறச்சு அப்படியே அந்தரத்தில் விட்டு போய்டுறது லைக் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு தருணம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வந்துட்டு திடீர்னு வந்து எல்லாமே இருந்த ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும். அது திடீர்னு வந்து நம்மளை விட்டு வந்து போயிருக்கும். ஸோ அந்நேரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம ஆழமாக வந்து நினச்சி வந்து அதை வச்சு நிறைய கற்பனைகள், கதாபாத்திரங்கள்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்போம். பட் அது வந்து சடனாக நம்ம லைஃப்பில் வந்து அது இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. நம்மளோட பிரெயின் வந்து அது வந்து ஏற்றுக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குட் பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஏன்னா வந்து ஃபேமிலியில் எந்த ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருந்திருக்கலாம். உங்களை வந்து ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கும். நிறைய துக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ பட் அதெல்லாம் விட்டுட்டு தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். பட் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் அது பின்னாடி போகிறீங்களா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து இப்போது வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். Why the 8 of Swords is here? Why the 8 of Swords is here? Why the 8 of Swords is here? எஸ், ஏன்னா லவர்ஸ், 2 of Wands and the King of Wands. ரொம்ப நாளாக நீங்கள் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு பயந்த ஒரு விஷயம், அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயந்த ஒரு விஷயம். ஓகே, அதுக்காக வந்து நிறைய மெனக்கெட்டிருப்பீங்க, நிறைய வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, முன்னேறம் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுருந்துருப்பீங்க. பட் அந்த எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக தான் வந்து இருந்திருக்கும். ரொம்ப ஓப்பனாலாம் வந்து இருந்ததுக்கான ஒரு சான்சஸ் வந்து கிடையாது. அந்த எனர்ஜி நீங்கள் நம்பிட்டு இருந்த எனர்ஜி ரொம்ப க்ளோஸ்டாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை வந்து நம்பி வந்து இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. பட் ஐ ஃபீல் லைக் அதெல்லாம் வந்துட்டு அது இல்லைன்னா நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் உங்களை வந்து லைக் உங்களையே வந்து சுற்றி வந்து நீங்களே ஒரு கட்டு மாதிரி வந்து போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஸோ கண்மூடித்தனமாக நம்பின ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும். The world is clarified by the 9 of Cups, the Chariot,
அந்த எம்ப்ரஸ். அந்த வேர்ல்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய உலகம். கரெக்டாக? அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து கிடையாது. யூனோ லைக் நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு கொடுத்த ஒரு விஷயமா வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். யூனோ இதை தவிர நமக்கு வேறு லைஃப்பில் வந்து என்ன வேணும், எல்லாமே இருக்குது. யூனோ அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. லைக் யூனோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே, இப்போ யாருக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்ட் ஃபேமிலி, நல்ல ஒரு அம்மா அப்பா, நல்ல ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஒரு குழந்தைங்க எல்லாமே வந்து இருந்த மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டே வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இது எது வேணாலும் வந்து இருந்திருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து ஒரு விஷயம் வந்து காணாமல் போயிடும். அப்படியே தூக்கிட்டு போகும், டப்புன்னு காணாமல் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே. லைக் யூனோ இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆன விஷயங்கள் வந்து 7 ஆஃப் கப்ஸ், அந்த 5 ஆஃப் கப்ஸ், அந்த இது. ஓகே, நான் சொன்னேன்னா அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களே வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. யூனோ நிறைய பேக் ஸ்டாபிங், நிறைய முதுகில் குத்துற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து இருந்திருக்கு. யூனோ அதெல்லாம் தான் விட்டுட்டு தான் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து தாண்டி வந்து வந்திருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி திரும்பி வந்திருக்கோ, அதை நீங்கள் திரும்பி நம்புறீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சொன்ன மாதிரி அது திரும்பி உங்களை வந்து வருதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. யூனோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அதை நினச்சி ரொம்ப கவலையில் இருக்கீங்க. யூனோ அது உங்களை விட்டுட்டு போனதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயங்கள் உங்களை விட்டுட்டு வேற ஒரு விஷயங்களை தாண்டி தான் வந்து போயிருக்கும். இன்னும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அது போயிட்டு எப்போ வந்தாலும் வந்து நம்மக்கிட்ட வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இல்லைன்னா வந்து கிராண்டடாக எடுத்துருக்கலாம், அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக கூட வந்து எடுத்துருக்கலாம். பட் மோரார்லெஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கவலைகள் நிறைய வந்து இருந்திருக்கும். பட் அதுவே வந்து திருப்பி வந்து வருது, அதுவே வந்து திருப்பி வரும். பட் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கல அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தான். பட் திரும்பி போன ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருதோ எனக்கு வந்து தோணுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் பட் அது திரும்பி உங்களை நோக்கி வருதோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஓகே, நம்ம அட்வைஸ் கார்டு என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். What is the advice you want to give for the people who have chosen the rose quartz? What they have left behind? Advice card for the people who have chosen rose quartz. Advice for the people who have chosen rose quartz. மேபி உங்களுடைய எண்ணங்கள் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்து இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு எனர்ஜியோட ப்ரொடெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நல்ல பீப்புளோட வந்து பழகுங்க. நீங்கள் பழகுறவங்க கூட உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நெகட்டிவாக வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பழகுறவங்களாகட்டும் இது பண்ணுறவங்களாகட்டும் வந்து பாசிட்டிவாக வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களையும் சுற்றி பாசிட்டிவிட்டியோட வந்து வச்சுக்கோங்க. நெகட்டிவை நோக்கி எதையும் வந்து போகாதீங்க. ஏன்னா முடிஞ்சு போன ஒரு விஷயம் திரும்பி வர்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு கார்ட்ஸ் வச்சு பார்க்குறச்சு எனக்கு தெரியுது. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், உங்களுடைய முன்னோர்களை என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை சுற்றி நல்ல ஆட்களாக வைங்க, நல்லதே வந்து நினைங்க, நல்ல தாட்ஸை வந்து வச்சுக்கோங்க, பாசிட்டிவான இதாக வந்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே, இது அவுட்கம் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த யூனிவர்ஸ் டேக் ஆன் தி சிச்சுவேஷன்? வாட் இஸ் த யூனிவர்ஸ் டேக் ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் அவுட்கம்? வாட் இஸ் த யூனிவர்ஸ் டேக் ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் அவுட்கம் ப்ளீஸ்?
One card clarification for the Eight of Wands. One card clarification for the Eight of Wands. One card clarification for the Eight of Wands. One card clarification for the King of Cups. One card clarification for the King of Cups. One card clarification for the King of Cups. One card clarification for the Nine of Cups. One card clarification for the Nine of Cups. One card clarification for the Nine of Cups. ஸோ ஐ ஃபீல் லைக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கீங்க. லைக் யூனிவர்ஸ் கால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சடனாக வந்து இது உங்களுக்கு ஒரு வந்து ஹார்ட் பிரேக்காக வந்து இருக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்களாக வந்து இருக்கலாம். மேபி லைக் இப்போ தான் நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டே வந்து இருக்கலாம். ஏன்னா இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணாதது லைக் அந்த விஷயம் வந்து திருப்பி வந்து வரலாம். இல்லைன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து திருப்பி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வுட் கெட் அ ஹார்ட் பிரேக் அகெயின். ஏன்னா வந்துட்டு லைக் நீங்கள் தப்பிச்சு வந்த உங்களை விட்டுட்டு போன ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறையா பெட்ரயல் பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன ஏமாத்திருந்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம். பட் அகெயின் இதோட யூனிவர்ஸ் கால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட் பிரேக் ஆகலாம். இல்லைன்னா திரும்ப அதே தப்பே வந்து பண்ணலாம். பட் நீங்கள் ஹீல் ஆகிறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். என்னை கேட்டுட்டிங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்கும். ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹீலிங்காக வந்து இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து திருப்பி வந்த உடனே ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக வந்தோடனே தான் அதோட நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மண்டைக்கு வந்து வரும். இது வந்து சைக்காலஜி, சரிங்களா? பட் நம்ம அங்கே கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றது வந்து ஆகிடாது. ஸோ சூஸ் த என்ன முடிவாக இருந்தாலும் வந்து சரியான முடிவாக வந்து இருக்கணும். நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் வந்து விட்டுட்டீங்க, இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து முடிவு வந்து பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே, யூனிவர்ஸ் கால் வந்து பார்க்குறச்ச சில விஷயங்கள் சீக்கிரமாக மறுபடியும் உங்களை வந்து ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். ஏன்னா ஒரு விஷயங்கள் தீவிரமாக உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. பட் டெஃபினெட்லி அகெயின் இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ அ ஹார்ட் பிரேக். எந்த விஷயமாக வந்து கூட இருக்கலாம். பட் அதை வந்து ஹீல் பண்ண வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னா திருப்பி வந்து இதிலையே வந்து சொல்லண்டுகிட்டே வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். வயசாக வந்து இருங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஸோ செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வாட் ஹேவ் யூ லெஃப்ட் பிகைன், எதை வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க, அது உங்களுக்கானதா உங்களுக்கானது இல்லையா அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, what they have left behind for the people who have chosen the second crystals, what they have left behind. Show me the cards which I need to see. Show me the cards which I need to see. உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, எதை நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் எதை விட்டுட்டு உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறச்ச 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறச்ச தடுமாடுறது, பேலன்ஸ் பண்ண முடியாமல் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தருணத்தில் உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். இதுவா இதுவான்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸே வந்து பண்ண முடியாது. இப்படி போனால் இது மேலே ஏறினா இது கீழே இறங்கிடும், இது மேலே ஏறினா இது ஒரு சரியான ஒரு பேலன்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இல்லாமல் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பொய்கள், நிறைய இல்யூஷன்ஸ், ஓகே, ரியாலிட்டி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்கிறது. ஓகே, ஸோ அது வந்து உங்களை வந்து நீங்கள் அதை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து போயிருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் மேபி லைக் நிறைய பொய்கள் இதெல்லாம் வந்து போயிருந்தாலும் உங்களுடைய தைரியமும் அதோட சேர்ந்து வந்து கொஞ்சம் போயிடுச்சு. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் வந்து மேபி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டிங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும்.
ஏன்னா இந்த ஒரு தருணங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டியவே வந்து நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஓகே, அந்த ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வந்து போகும்போது 2 நல்ல விஷயங்களும் சேர்ந்து வந்து போன மாதிரி வந்து அதையும் சேர்த்து வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு வந்து இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்குறப்ப வந்து எனக்கு தெரியுது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து சாரி நான் நம்பர் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, why the 2 of Pentacles is here, why the 2 of Pentacles is here. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஒரு கெட்ட விஷயம் நம்மளை விட்டு வந்து போயிருக்கு அப்படின்றது கூட நீங்கள் வந்து புரிஞ்சுக்காம உங்களுடைய தைரியமும் உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய இதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருந்திருக்குன்னா நல்லா வந்து போய்கிட்டே இருக்கும், சடனாக ஒரு ஸ்டாப் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ சடனாக அந்த ஸ்டாப் வர்றனால அடுத்து வந்து என்னமே வந்து பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு தருணம் வந்து இருந்திருக்கும். என்னடா இது பேலன்ஸே வந்து பண்ண முடியல, போகுது நிற்கிது போகுது. அதாவது உங்களோட எனர்ஜியை வந்து சொல்கிறேன். அந்த விஷயம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை வந்து போகுது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் ஆகுது, ஒரு முடிவுக்கே வந்து வர மாட்டேங்குதுன்னா ஒரு ஏன்னா இது ஒரு தொடர்கதையாக வந்து திருப்பி 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 யாருக்கே இருக்கிறத விட போகுது ஸ்டாப் ஆகுது, போகுது ஸ்டாப் ஆகுது, போகுது ஸ்டாப் ஆகுது. வாட் ஐ வில் டூ, என்ன தான் நான் வந்து பண்ணுறது? ஸோ அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கும், கண்டிப்பாக ஒரு கடுப்பாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். why the magician is here, why the magician is here, why the magician is here. So magician is clarified by the Empress, 3 of Wands and the Knight of Pentacles. Okay, அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெஜிஷியன் வந்து கிளாரிஃபைட் பை தி எம்ப்ரஸ், 3 of Wands and the Knight of Pentacles. ஒரு விஷயம் ஓகே, உங்களை வந்து நல்ல நான் சொன்னேன்னா உங்களை அது க்ரோ ஆகுற ஒரு விஷயம். ஓகே, நல்ல ஒரு நர்ச்சரிங் பண்ணுற விஷயம், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய அபண்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மிகுதி இப்போ எந்த வேணால் வந்து இருக்கட்டுமே, ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குற ஒரு விஷயம், நல்ல ஒரு எவ்ரிதிங், அந்த சந்தோஷமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சடனாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஸ்டாப் ஆகிடுது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 க்ரோத்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து போகுது. அதுக்காக வந்து நீங்கள் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கஷ்டமாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா மெஜிஷியன் இஸ் கிளாரிஃபைட் பை தி எம்ப்ரஸ், 3 of Wands and the Knight of Pentacles. ஸ்லோவாக வந்து இருக்கும். பட் உங்களுடைய எனர்ஜி வந்து அதில் நிறைய வந்து போடுற மாதிரி வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து கார்ட்ஸ் வந்து இது வரைக்கும் சொல்ல வருது. நம்ம பார்க்கலாம். why the moon is here, why the moon is here. ஸோ அந்த இல்யூஷன் இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மைத்தன்மைகள் இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி பைசாவில் கூட வந்திருக்கலாம், மணி ரிலேட்டடாக இல்லைன்னா ஜாப் ரிலேட்டடாக வந்து கூட பார்த்துட்டிங்கன்னா வந்து இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன் அண்ட் அவுட் அந்த மாதிரியே வந்து இருக்கு. இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது இல்லை ஒரு ப்ராப்பராக வந்து இருக்கிறதே இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ப்ராப்பராக சொல்லி இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இன் அண்ட் அவுட் அந்த மாதிரியே வந்து இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசு கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்கிறது, இல்லை எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஓகேயா? ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக்
நீங்கள் ஏமாந்துருந்துருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து அந்த பேலன்ஸ் இல்லை, அந்த அந்த மேபி மணியாக இருக்கிறது கூட நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது, ஜாபாக இருக்கிறது கூட வந்து சான்சஸ் இருக்குது. நீங்கள் நிறைய வந்து உங்களுடைய டைமை, உங்களுடைய எமோஷன்ஸோ இல்லை வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கோ நிறைய வந்து கொடுத்துருப்பீங்க. பட் திருப்பி தர்ற விஷயங்களாகட்டும் ரொம்ப குறைவாக வந்து கொடுக்கறது, ஒன்றும் கொடுக்குறதே இல்லை, கொடுத்தா ரொம்ப குறைவாக வந்து கொடுக்குறது. க்ரோத்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கவே முடியல. ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பீட் அ ரிலேஷன்ஷிப், பீட் வாட் எவர் இட் இஸ். அவங்கக்கிட்ட நிறைய வந்து இருக்குது, ஆனால் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நம்பின ஒரு பர்சனாக இருக்கட்டும், உங்களை நீங்கள் அதை நம்பி நிறையா விஷயங்கள் வந்து கமிட்டடாக வந்து இருந்திருக்கலாம். பட் அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அட் லாஸ்ட் இட் ஹேஸ் ஸ்டாப்ட் யூ பேக். இதை வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. ஏன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து அதை நம்பி வந்து இருந்திருப்பீங்க. பட் அது வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அட் லாஸ்ட் மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அப்படி வந்து பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் யார் ரொம்ப நம்பினீங்களோ அவங்களே கூட வந்து பண்ணியிருந்துருக்கலாம். யாரை வந்து லீஸ்ட்டாக நம்பினீங்களோ அவங்க கூட உங்களுக்கு வந்து ட்ரூவாக வந்து இருந்ததுக்கான வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரென்த் இஸ் கிளாரிஃபைட் பை தி 3 of cups, 9 of cups and the 10 of swords. ஓகே, வெரி க்ளோஸ்டு பர்சன்ஸாக இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க, சான்சஸ் வந்து இருக்குது. எல்லாருக்கும் வந்து கிடையாது, சில பேருக்கு வந்து பொருந்தலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட் ஹேஸ் டோட்டலி தே ஹவ் பேக் ஸ்டாப்ட் யூ ஆர் இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் அதை விட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஹீல் ஆகி வந்துட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுடைய பெரிய நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க, உங்களோட தைரியத்தை வந்து இழந்திருப்பீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறையா வந்து இருந்திருக்கும். அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயனால உங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ காட்சி என்ன சொல்ல வருதுன்னு வந்து பார்ப்போம். What is it you want to say for the people who have chosen the black tourmaline? What they have left behind? Advice for the people. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரீம் அண்ட் ஜேர்னி அப்படின்ற ஒரு கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஸோ ட்ரீம் அண்ட் ஜேர்னி வந்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு உங்களுடைய கனவுகள் வந்து இருந்திருக்கும், சரிங்களா? அந்த கனவை நோக்கி உங்களுடைய ஜேர்னியை வந்து தொடருங்க. இதையே வந்து நினச்சிட்டே வந்து இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். நான் இதையே எப்படி சொல்கிறேன்னா, ரீசெண்டாக தான் அதை வந்து நான் வந்து படித்தேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக வேணும்னா இன்னொரு தடவை வந்து பார்த்து வேணால் சொல்கிறேன். ஏன்னா ஏஞ்சல் கார்ட்ஸுக்கு எப்போயுமே நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து புக் கொடுப்பாங்க, இன்னும் வந்து டீப் மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனிமேல் இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் வர்ற விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கஷ்டங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாதீங்க, யாரையும் வந்து டக்குன்னு நம்பிடாதீங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கனவுகள், உங்களுடைய விஷன், உங்களுடைய விஷயங்களை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. அதை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதான் இதோட இது. ஓகே, இனிமேல் தான் இம்பார்ட்டண்டான பார்த்து உங்களுடைய லைஃப்லேயே வந்து இருக்குது அப்படின்றதான் வந்து நமக்கு இங்கே வந்து கார்ட் சொல்ல வராங்க. நம்மளோட யூனிவர்ஸ் கால் அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். வாட் இஸ் த யூனிவர்ஸ் அண்ட் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் த யூனிவர்ஸ் கால் ஆஃப் த சிச்சுவேஷன்? What is the universe call on the situation? What is the universe call on the situation? Already வந்துச்சு.
யூனிவர்ஸ் கால் அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 of wands, 10 of wands and 3 of swords. ஓகே, விஷயங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட நிறைய வந்து இந்த சமயத்தில் நான் இவ்வளோ சுமக்கணுன்ற ஒரு இது இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐம் கோயிங் த்ரூ திஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா எஸ், அதை விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆன் யூ. எஸ், யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆன் யூ. அது முடிஞ்சிடுச்சு, அது வந்து விட்டுடுங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குல, அந்த கிளாரிட்டியை வந்து நோக்கி போங்க. ரொம்ப வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் முடிவுக்கு வந்து வந்துருச்சு. கண்டிப்பாக வந்துட்டு மணி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். பட் அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத விட இதை தாண்டிட்டீங்க, இந்த ஒரு ஃபேஸை தாண்டிட்டீங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து பண்ண வேண்டியது வந்து என்னென்னா ஹீல் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜேர்னியை நோக்கி போங்க, உங்களுடைய ட்ரீம்ஸை நோக்கி வந்து போங்க. நியூ பாத் ஸ்டார்ட் ஆனதுக்கான ஒரு தருணம் வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ வந்து இது உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரின்னு கூட நான் வந்து சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த பாத் யூ ஹேவ் கம் அக்ராஸ்ட். அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஸோ உங்களோட நியூ ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். ரெசனேட் ஆச்சு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் என்ன வந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கீங்க, வாட் ஹேவ் யூ லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்றத. Show me the cards which I need to see what they have left behind for the people who have chosen Amethyst. What they have left behind, what they have left behind. அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறச்ச ஒரு மரம் வந்து இப்போ வளர்ந்துருச்சு. சரிங்களா, இப்போ மரம் வந்து வளர்ந்துருச்சு. இல்லை வந்துட்டு இன்னும் எல்லாமே ஒரு விஷயம் வந்து கல்யாணம் வச்சுக்கலாமே, கல்யாணத்தில் வந்து இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும். ஓகே, எல்லாம் மண்டபம் ரெடி, ஐயர் ரெடி, நோ பொண்ணு ரெடி, எல்லோரும் வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டும் மாப்பிள்ளையை வந்து காணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எல்லாம் ரெடியாக இருக்குது, பழுக்க மாட்டேங்குது. மரம் வந்து வளர்ந்துருச்சு, பழம் வந்து பழுத்துருச்சு, ஆனால் கீழே விழ மாட்டேங்குது, பறிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருந்திருக்கும். இப்போ நடந்துடும், அப்போ நடந்துரும்னு வந்து பார்த்துட்டே இருந்தால் இது நடக்கவே மாட்டேங்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். நடக்கும், ஆனால் எப்போ நடக்கும்னு வந்து தெரியலையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக லவ் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. லவ் ஆஃபரிங் வந்து இருந்திருக்கலாம். பட் அட் த லாஸ்ட் அதுவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை அப்படின்னாலும் அது கண்டிப்பாக மேபி இப்போ நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். என்னதான் வந்து ஸ்கார்ட்ஸ் சொல்ல வருது இங்கே அப்படின்றத. ஓகே, why the 7 of Pentacles is here, why the 7 of Pentacles is here, why the 7 of Pentacles is here. உங்களுடைய பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சிருந்துருக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய பொறுமைகள், உங்களுடைய ஹார்மனி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து சோதிச்சிருக்குமோன்னு வந்து எனக்கு வந்து தோணுது. எஸ், ஸ்னீஸ் வந்துருச்சு.
டூ ஆஃப் பென்டிகல்ஸ், த ஸ்டார் அண்ட் த டெம்பரன்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த உங்களுடைய பேலன்ஸ் உங்களுடைய ஹீலிங்க்கும் உங்களுடைய ஹார்மனி லைஃபுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அது பேலன்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ், ஏன்னா ஹார்வெஸ்டெல்லாம் முடிஞ்சு அதோட இதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்துறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்கலை. ஏன்னா எப்படி இருக்கும் நம்மளுடைய எல்லாமே வந்து அப்படி ஓகே எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே இருந்துச்சு, அந்த இடம் பொண்ணு மாப்பிள்ளை இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஓகே, why the page of cups is here, why the page of cups is here. ஸோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் கிளாரிஃபைட் பை த ஃபூல், நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே, இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு ஒரு லைஃப் வந்து வந்திருக்கு, ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, சான்ஸ் எடுக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, திருப்பி அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருப்பி யூனோ ஒரு ஏதோ ஒரு இதுக்குள்ளே வந்து சுழண்டுட்டே இருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஒரு நிமிஷம். Sorry, emergency calls. Why the Ace of Cups is here? Why the Ace of Cups is here? கரெக்டாக சொல்லணும்னா யூ ஆர் ஸ்டார்டிங் சம்திங் ஓகே வித் த சேம் பர்சன், என்ன டிஃப்ரெண்ட் பர்சனோட ஒரே விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பொருத்தி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும், ஆஃபர் வரும், செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலைனே வச்சுக்கோமே, ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை வந்து பண்ணுறீங்க, ஓகே ஆஃபர் வருது, செய்கிறீங்க, எல்லாமே வந்து போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செட் ஆக மாட்டேங்குது, திருப்பி வெளியே வந்துடுறோம், திருப்பி வேறு வேலைக்கு போகிறோம், அது செட் ஆகுமான்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்ப நோ, நாட் ஹேப்பனிங். ஏன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெசன், உங்களோட வேல்யூ என்ன, அதோட ரியலைசேஷன் பண்ணுறதுக்கான வந்து டைம் வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னா லைக் ரியலைஸ் பண்ணிங்களான்னு வந்து எனக்கு தெரியலை, கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இதே சக்கரத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து சுற்றிட்டே வந்து இருந்திருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக ஒன்ஸாவது வந்துட்டு அதே வந்து இருந்திருக்கும் உங்களுக்கு வந்துட்டு, அதே விஷயங்களை வந்து நீங்கள் திருப்பி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ல, திருப்பி வந்து ஒரே விஷயத்தையே வந்து இது பண்ணிகிட்டே வந்து இருக்கிறது. அதான் ஒரு முடிவுக்கே வர மாதிரி, என்னடா வருது போகுது செய்யுது வந்தால் சுட்டான் ரிப்பீட்டடுன்றது மாதிரி லைக் திருப்பி வந்து நடக்கிறது ஆல்மோஸ்ட். ஒரு நிமிஷம். why the 5 of cups is here, why the 5 of cups is here, why the 5 of cups is here. ஸோ இந்த விஷயங்கள் அட்லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் ஓகே இது வந்து இதுதான் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே பாருங்கள், அதே விஷயந்தான் ஆரம்பிக்கிறது, திருப்பி போகுது. பிரின்சஸ் ஆஃப் வான்ஸ், பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ், ஓகே பேஜ் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் வான்ஸ். ஓகே, புதிய விஷயங்கள், புதியது உங்களால் அந்த வந்து ஓகே ஓரளவுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளால் வந்து தமிழ் திருப்பி நடந்துகிட்டே இருக்கப்போ ஒரு மென்டல் ப்ரெஷர் மாதிரி ஆகிடும். கரெக்டாக. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாண்டிங் பண்ணுது, ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கஷ்டப்படுத்துது. ஸோ அது வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாத ஒரு லைட் வந்து அதை வந்து ஒட்டி வச்சுதான் வந்துருச்சு. வந்துட்டேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருப்பி நடந்துகிட்டே வந்து இருக்கிறதுனால ஓகே வர்றாங்க பண்ணுறேன், ஓகே இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, திருப்பி வந்து இது பண்ணிடுறாங்க, வர்றாங்க இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, திருப்பி வந்து இது பண்ணிடுறாங்க. ரிப்பீட்டடாக வந்து இதுவே நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய பீஸை வந்து பாதிக்குது.
பேலன்சிங், உங்களுடைய பேலன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ அட் லாஸ்ட் யூ ஹாவ், அது வந்து நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணாதனால தான் திருப்பி இதே விஷயங்களே ரிப்பீட்டடாக வந்து நடக்குதோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களோட லைஃப்பில் நடக்கிற பிரச்சனை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, பண்ணாத வரைக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். பட் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லேர்ன் பண்ணதுக்கான நிறைய சான்சஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. யூனிவர்ஸ் கால் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். வாட் இஸ் த universe call of the situation? What is the universe call on the situation? ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும். One card clarification for the King of Swords. One card clarification for the King of Swords. One card clarification for the King of Swords. One card clarification for the Ten of Cups. One card clarification for the King of Ten of Cups. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னா, இதோட நல்லது கெட்டது என்ன, இது என்ன தான் அப்படின்றது வந்துட்டு ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் வந்து ரொம்ப மெச்சூர்டே இல்லாதவங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருப்பீங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அந்த முடிவை வந்து ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தருணம் வந்து இருக்கும். பட் அட்லாஸ்ட் ஐ ஃபீல் லைக் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ், உங்களுடைய ஃப்ரீடம் என்ன அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து புரிஞ்சிருப்பீங்க. ஸ்பேஸ், ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், ஓகே, அது என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா யூனிவர்ஸ் கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. உங்களுடைய அவுட்கமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா யூ ஹவ் கம் அக்ராஸ்ட் இந்த பீப்புள் ஹவ் ஷோன் லவ்வோ இல்லை அந்த ஏதோ ஒன்று வருது, இது பண்ணுது. ஓகே, எந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல யாரை நம்புகிறோம், எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து உணர்ந்திருப்பீங்க. ஸோ மேபி ஒரு குழப்பம் இருக்கலாம். ஓகே, நமக்கெலாம் வந்துட்டு அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இல்லை வந்து நீங்கள் உணர்ந்து, அதாவது அந்த லெசன் லேர்ன் பண்ணதுலேருந்து லேர்ன் பண்ணியிருந்தாலும் லைக் திருப்பி வந்து அந்த மாதிரிலாம் வந்துட்டு லைக் யாரையா நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே வந்து இருந்தாலும் அட்லாஸ்ட் நான் இனிமேல் நான் வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கார்டாக வந்து இருக்கணும். நல்ல ரிசல்ட், நல்ல அவுட்கமாக வந்து இருக்குது. நம்ம வந்துட்டு அட்வைஸ் கார்டு என்ன சொல்லுதுன்றது பார்ப்போம். வாட் இஸ் அட்வைஸ் யூ வாண்ட் give to the people, for the people who have chosen what they have left behind for Amethyst? Move in a new direction. So time to move in a very new direction அப்படின்னு சொல்லுது. புதிய பாதையை வந்து நீங்கள் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. ஓகே, இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, கற்றுக்கிட்டீங்க, ஓகே, லெசன் லேர்ன் பண்ணிட்டீங்க, ஓகே, இதெல்லாம் வந்து கோ த்ரூ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெசன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள், ஒரு புதிய பாதையை நோக்கி போங்க அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜராக இது வந்து நமக்கு கொடுக்குற அட்வைஸ். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேர் இமென்ஸ் ரெஸ்பான்ஸ் ஸோ ஃபார். கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.